கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியேன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இயேசப்பா செய்வார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் வரும். உங்கள் ஜெபங்களுக்கு அற்புதத்தை இயேசப்பா செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார். இயேசப்பாவின் நாமம் உங்கள் வாழ்வில் உயர்த்தப்படும். அற்புதத்தை பார்ப்பீர்கள். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:16. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். நான் தனித்தவனாய் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தனித்து இருக்கிறேன். ஒரு மனிதன், ஒரு மனுஷி தனித்திருப்பது, தனிமேல் இருப்பது, அது எவ்வளவு கஷ்டமான காரியம் என்பதை அப்படிப்பட்ட சூழ்நிலை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஆதியிலே ஆதாம் தனித்திருக்கும் பொழுது அந்த தனிமையில் இருந்த சூழ்நிலையை உணர்ந்து மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் ஆண்டவர் உண்டாக்கினார். அப்படின்னா தனித்து ஒரு ஆணானாலும் பெண்ணானாலும் யாருடைய துணையும் இல்லாமல், உதவி இல்லாமல் இந்த பூமியில இருப்பது மிகவும் அது பரிதபிக்கப்படுகிற ஒரு காரியம். சில வேளையில் நீங்களும் தனித்து இருக்கலாம். திருமண வயதை அடைந்து திருமணம் நடக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை அமைத்து தருவார். அல்லது யாரும் உங்களுக்கு உதவி இல்லாமல் நீங்கள் படித்திருக்கீங்க, அல்லது பிஸ்னஸ் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு யாரும் உதவி செய்வதற்கு இல்லை, தனித்து நிற்கிறீங்க, தனியாக நிற்கிறீங்க, வேதனையோடு நீங்கள் இருப்பீங்க. உங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். குடும்பத்தில் கூட உங்களை எல்லாரும் ஒதுக்கி நீங்கள் தனித்து ஒரு தனியாக நீங்கள் நிற்கலாம். ஐயோ, எங்கள் பக்கம் யாருமே ஆதரவு இல்லையே, நாங்கள் தனிமையில் நிற்கிறேன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கலாம். பயப்படாதீங்க. தனித்து இருக்கிற உங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். தனியாக நிற்கிற, தனிமையில் நிற்கிற உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அற்புதங்களை நிச்சயம் ஆண்டவர் செய்வார். யாக்கோபு இரவு தனித்து ஆண்டவரிடத்திலே போராடி ஜெபித்த பொழுது அங்கே ஆண்டவர் வெளிப்பட்டு ஆசீர்வதித்தார். தனிமையாக நிற்கிற உங்களுக்கு இயேசப்பாவுடைய உதவி கிடைக்க போகிறத பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்பட போகிறது. இப்போது நாம் ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். தனித்து இருக்கிற, தனிமையில் இருக்கிற, யாருடைய உதவியும் இல்லாமல் இருக்கிற உடைய பிள்ளைகளை கொண்டு பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட இருந்து அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. திருமண வயதை அடைந்தும் திருமணம் நடக்காமல் தனித்து இருக்கிற வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பார். ஏற்ற துணையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் கட்டமைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து கொடுப்பீரா ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு யாருமே உதவி செய்வதற்கு இல்லையே என்று நாங்கள் ஏங்கி நிற்கிறவங்க அநேகர் உண்டு. அவங்களுக்கு அற்புதங்களை காணப்பண்ணும். இந்த நாளில் வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் சுகமாக்கும்படிக்க முடிய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். அதே போல எங்கள் அன்பு ஆண்டவரே, குறிப்பாக இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய ஊழியக்காரன் மனதார ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற எல்லாரையும் பலப்படுத்தும். எல்லா குடும்பத்திலும் செழிப்பை தாரும். இந்த நாள் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.